அடுத்த அமர்வு 9 பிற்பகல் 3:24 3:54 வரைக்கும் தமிழ் இலக்கியத்தில் விருந்தோம்பல் கட்டுரைகள். தலைமை மதிப்புறு முனைவர் சு. தம்மான். தேசிய வாசிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திருநெல்வேலி அவர்களை அன்போடு மேடைக்கு வேகமாக வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்து நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் ஹரிகரன் அவர்கள். திறனாய்வாளர் இளம் எழுத்தாளர் சூடாமணி. நியூஸ் 7 போன்ற பல்வேறு தளங்களில் விருது பெற்று நெல்லைக்கே பெருமை சேர்த்த பெண்மணி சூடாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைமை ஏற்கிற மதிப்புறு முனைவர் சு. தம்பான் அவர்கள் இப்போது ஒலிவாங்கிக்கு முன்னால். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு அருமையான நிகழ்வு. எல்லோருக்கும் எல்லா பணிகளும் இருந்தாலும் கூட தமிழ் பற்றால் இன்றைக்கி அனைவரையும் ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையிலே பாப்பாக்குடி செல்வமணி சாருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உண்மையிலே முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பொறுத்தவரையில் எல்லாருமே எல்லா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமையில் காலையில் ஆரம்பித்து இன்னும் மாலையில் எவ்வளவு நேரத்தில் முடிக்குங்கிறது தெரியாது. ஆனாலும் அவ்வளோ பேரும் காலையில் எப்போ வந்தாங்களோ அதே அளவுக்கு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருந்தாலும் கூட ஆனால் அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று பெரும்பாலும் தமிழ் இலக்கியத்தினுடைய ஆர்வத்தோடு உள்ள ஆட்கள் எல்லாருமே நமக்கு வந்திருக்காங்க. அது திருநெல்வேலியில் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வடக்க தெற்க மேற்க கிழக்க எல்லாத்தையும் ஒரே நிலையின் கூடில் இணைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே யார் செல்வமணி சாருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஏதாவது கிழக்க ஒரு நிகழ்ச்சி நடந்தால் மேற்க உள்ள ஆள் வராது அப்படிம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. கிழக்க மேற்க தெற்க எதுவுமே அந்த பாகுபாடே கிடையாது. எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லாருமே இப்போ கலந்துக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அப்படின்னா முழுக்க அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் சொல்லணும்னா அது செல்வமணி சாரை தான் நம்ம சொல்லணும். அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்லுவார்னா யாரையுமே ஒரு நிகழ்வுக்கு போடணும் வைக்கணுனாலும் கூட அவர் வேண்டியாலும் இவர் வேண்டியாலும் அந்த பாகுபாடே கிடையாது. அவரை பொறுத்தவரையில் வந்தால் வராங்க, வரல நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், வந்தால் பேரை சேர்த்துக்கிடுவேன், இல்லைன்னா இல்லை. அவர் கேட்கும் போதே ஒரு பெரிய ஒரு குரலோடு கேட்பார், ஐயா வாரையெல்லாம் வரலையா, மற்ற இதெல்லாம் பேசக்கூடாது, நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு இருக்குது. இந்த குரலுக்கு யாராவது முடியாதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புக்கு ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் அப்படின்னாப்புல அது எத்தனை மணிக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வாரீங்களா வரலையா, இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகணும். நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்புக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம். நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டேன், இல்லை எப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போங்க, ஏன்னா அவர் என்னை பற்றி தெரியும், டயத்துக்கு சொன்னால் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் மதியம் சாப்பிட்டுட்டு போனால் போதும் அப்படின்னாப்புல. உண்மையிலே அது ஒரு இது ஒரு அன்பு கடந்த ஒரு பாசம்தான் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லார்ட்டையுமே ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தில் அவர் நம்ம ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி நம்மளை கெட்டி போட்டு வச்சுருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வாழ்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யார்ட்டையாவது நம்ம ஃபோன் எடுக்காமல் இருப்போம், இல்லை சொன்ன வேலையை நம்ம செய்ய முடியாமல் இருந்திருப்போம், ஏதோ ஒரு கெட்டப்பெயர் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் இன்றைக்கி எல்லார்ட்டையும் எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரு அணுகுமுறைகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு பாப்பாக்குடி செல்வமணி சாரை ரொம்ப பாராட்டணும். அதுவும் ரெண்டாவது அவர் நடந்துக்கிற விதத்துக்கு அவங்க குடும்பத்தார்களும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. சொன்ன மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு வைட்டமின் பணம் தான் முக்கியம்னாங்க. ஆனால் பணத்தை தாண்டி இந்த இடத்துல அவர் உண்மையிலேயே ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு அன்பை கொடுத்து ஜெயிச்சிருக்காப்புல. பணம் எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டி அவர் அன்பை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு நிகழ்வு நடத்தினா உண்மையிலே சொன்ன மாதிரி ஒரு 5000 ரூபா பணம் தேவைன்னா அந்த 5000 ரூபாயை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அடுத்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிகழ்வுகளில் வரும், இல்லை வராமலையும் போகும். ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரையில் எல்லோரும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டாங்க. அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறவு திருமணத்துக்கு நம்ம எப்படி ஒரு நிகழ்வை ரெடி பண்ணுவோம் உட்கார்ந்துக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அது அதான் இங்கே நம்மளால் யாருக்குன்னே சொல்லுவாப்புல கனவு சுப்பிரமணியன், அது எதுக்கு அவ்வளோ அது தேவையில்லையே, அரசியலில் ஒரு டீ குடிச்சிட்டு முடிச்சிடலாம் அப்படிம்பாப்புல. பக்கத்தில் இருக்காலும் முறைப்பார், என்னையா இவருக்கு வேண்டானா விட வேண்டியதானையா, செய்தாலே ஏன் செய்ய விடாமல் பண்ணுதார் அப்படிம்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல எண்ணம். அவர் என்ன நினைக்காருன்னா ஒரே நேரத்தில் மொத்தமாக இலக்கிட்டு
அப்புறம் பின்காலத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, அவரை காலம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவருடைய நல்லெண்ணத்தில் அவர் வந்து சில விஷயங்களை கனவு சுப்பிரமணியம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆனாலும் அவர் செயல்படுறது பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கு 1-2 விஷயங்களே எரிச்சலாகிட்டு இருக்கும். ஆமாம், ஏன்னா நேற்றுக்கு போனால் நிகழ்ச்சியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிப்போம் அப்படின்னா, டீ மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம், இது யாரையா நாங்கள் ஒருத்தர் ஒன்றும் சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறம் பைசா ஆரம்பிக்கும், ஒரு புட்டின் கேக்கு கொடுங்க. இல்லை, இது எதுக்காக சொல்கிறேன்னா அவருடைய நட்புக்கு அவர் ஒருடைய கேதர் எடுக்கிறார். இன்றைக்கி வந்து அவங்க மனைவி வந்து சொன்ன மாதிரி செல்வமணி சார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை சிக்கனமாக போங்க அப்படின்னு சொல்வது கூட விஷயத்தில் அவருக்கு கனவு சுப்பிரமணியம் சார் பின்னாடி இருந்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, இது எதுக்கு இவ்வளோ செலவு, அது நான் ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணாலும் கூட அவ்வளோ அதை தான் சொல்லுவாப்பில். ஏன்னா அவருடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னா, மொத்தமாக எல்லோரும் செலவு பண்ணக்கூடாது, இந்த வந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறவங்க வந்து லைஃப் லாங்காக எல்லா நிகழ்வுகளையும் நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு எண்ணங்கள் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே எனக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த பாப்பாடி செல்வமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக ஹரிஹரன் சார், நூலாசிரியர். அவர் உண்மையிலே ஒரு பெரிய நூலகர். இலங்கை வரைக்கும் போய்ட்டு எத்தனை நாள் பயணங்கள் இருக்குதோ அத்தனை பயணங்களையும் வந்து ஒரு நூலாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய நிகழ்வுகளில் எனக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே எனக்கு ஹரிஹரன் சார் மற்றும் பாப்பாக்குடி செல்வமணி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது திறனாய்வாளர் இளம் எழுத்தாளர் சூடாமணி, உண்மையிலே அவர்களையும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கி வந்து பிள்ளைங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொபைலு, படிப்பு, ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து இலக்கிய பணி அப்படிங்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்திருக்க, சின்ன வயசுலே இப்படி ஒரு பருவநிலையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூடாமணி வந்து உண்மையிலே ஒரு ரோல் மாடலாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வெளியில் கொண்டு போகிறதுக்கு. உண்மையிலேயே வரக்கூடிய காலகட்டத்தில் இளம் எழுத்தாளர்களில் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய காலம் முடிஞ்சிட்டுது, இதுக்கு மேலே இருந்தால் முடிஞ்சிட்டுன்றாங்க. நன்றி, வணக்கம். தலைமைக்கு 5 நிமிஷம்தான், ஆனால் இப்போ கூட போய்ட்டு ரொம்ப நன்றி. 8 நிமிஷம் போயிருக்கு. இதுக்கு தனியாக ஃபைன் உண்டு. ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். நன்றி. தொடர்ந்து திறனாய்வாளர் எழுத்தாளர் சூடாமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இந்த வாய்ப்பளித்த பாப்பாக்குடி செல்வமணி ஐயாவுக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இலக்கியங்களில் விருந்தோம்பல் பண்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து திறனாய்வு பண்ண வந்திருக்கேன். இதை முனைவர் ஹரிஹரன் ஐயாவும் திருமதி முனைவர் உமையா பார்வதி அம்மாவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. மொத்தமாக அதில் 128 பக்கங்கள் வந்து இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து நான் முதல்ல இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கிய புள்ளிகள்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போது மொதல் பக்கத்துலேயே வந்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி அப்படிலாம் எழுதியிருந்தால் என்னை மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு படிக்கவே இஷ்டம் இருக்காது. அதனால தான் நல்லா யோசித்து முதல்ல ஒரு சினிமா பாடலோடு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல நேரம் அப்படிங்கிற அந்த படத்தில் உள்ள வாலி ஐயா எழுதி கொடுத்த வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறமா தான் சோறு அப்படிங்கிற ஒரு பாடலோடு தான் இந்த இதையே வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன திருக்குறள் ஞாபகம் வரும்? மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்தும். அப்போ இதை தானே முதல் பக்கத்தில் போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க இந்த குறளை போடல. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படிங்கிற ஒரு குறளை போட்டிருக்காங்க. இதிலிருந்தே நான் வந்து மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒன்று சாதாரண புத்தகம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி புத்தகம் இல்லை, இதில் இன்னும் நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு மறைமுகமாக நமக்கு முதல் பக்கத்துலேயே வந்து ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் மட்டும்தான் விருந்தோம்பல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, இப்போ வரைக்கும் விருந்தோம்பல் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? இருந்து மறு வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த விருந்தோம்பல் பணம் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னே தெரிய வந்துச்சு. இதை விட என்னென்னா, விருந்தோம்பல்லே 2 வகை இருக்கும். ஒன்று வந்து முன்ன பின்ன தெரிஞ்சவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் செய்கிறது, இன்னொன்று யாருன்னே தெரியாதவங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறது. இதில் இந்த 2வது விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பு
சிறப்புடையது அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து இதில் பதிவிட்டிருக்காங்க. இப்போ விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரிய புராணத்தில் உள்ள பிள்ளைக்கறி அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அதை கூட சேர்த்து இங்கே ஆசிரியர்கள் வந்து பைபிளில் இருக்க ஒரு இதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பறந்து விரிந்த பார்வை எல்லாத்தையுமே இதில் வந்து அவங்க உள்ளடக்கியிருக்காங்க. பொது உடைமை கருத்து கூட இதில் இருக்குது. வேளாண்மை வந்து எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து சான்றோட, அதாவது மருத நிலத்தில் தான் வேளாண்மை தொடங்கியிருக்கு அப்படின்னு சான்றோட இந்த முதல் கட்டுரையில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கட்டுரை என்னன்னா அகநானூற்றில் கடலோர பதிவுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை. இப்போ வந்து முதல்ல கடலோர பகுதிகளில் இருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. மீனவர்களோட வாழ்க்கை, அவங்க மீன் விற்கிறது, உப்பு விற்கிறது, இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. இதில் என்னன்னா அகநானூறு பாடலோட விளக்கம் சொல்கிறாங்க. பெண்கள் வந்து நாணத்தோடு இருக்கிறவங்களாம். இதுக்கடுத்து இன்னொரு வரி சொல்கிறாங்க. என்னன்னா ஆண்களுக்கு சம உரிமை வந்து பெண்கள் வகிச்சுட்டு இருந்தாங்களாம். உப்பு மீன் இதெல்லாம் காடு மலைகளில் போய் வித்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மூலமாக அகநானூற்று காலத்திலே பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பொருளாதார அறிவும் சுயமாக இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதை விட நம்ம தமிழினம் வந்து அப்போ ஒரு பாதுகாப்பான இனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு வந்து சொல்லித்தராங்க. அப்புறம் முழு நிலா அன்னைக்கு வந்து கடலுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம தெரியாத விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தை படித்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மதுரை காஞ்சியை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ கடலோர பகுதிகளை பற்றி பார்த்தோமா, கடலோர பகுதிகள்லேருந்து இப்போ மையப்புலிக்கு வந்துட்டாங்க. நாலாங்காடை அல்லாங்காடி அப்படின்னு வந்து 2 உண்டாம். பகலில் இருக்கிற கடை, இரவில் இருக்கிற கடை, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ சரக்கு வந்து தீந்து போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன, அப்போ என்ன பண்ணணும், சரக்கு தேங்குறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இது வெறும் விருந்தோம்பலை பற்றின ஒரு புத்தகம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து வரலாறு பற்றி இருக்குது, வணிகவியல் பற்றி இருக்குது, இலக்கியம் பற்றி இருக்குது. எல்லாத்தையுமே இதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம என்ன தேடினாலும் இந்த புத்தகத்தில் கிடைக்கும். எல்லாத்தையுமே இதில் வந்து இவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்த கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது என்னைய மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு வந்து இன்னா 40 இனியவை 40 இது கூட ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் பேரையாவது கேட்டிருப்போம். ஆனால் கார் 40 களவழி 40னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் 40 அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா பசியில் 2 வகை உண்டாம். ஒன்று வந்து வயிற்று பசி, இன்னொன்று வந்து இலக்கிய பசி. வயிற்று பசிக்கு நல்ல உணவை சாப்பிடணுமா, இலக்கிய பசிக்கு நல்ல புத்தகங்களை சாப்பிடணுமா. இதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த நிகழ்வுக்கும் இந்த புத்தகத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். ஏன்னா பாப்பாக்கோடி செல்வமணி ஐயா நடத்தின இந்த நிகழ்வு வயிற்று பசியும் போக்குது, இலக்கிய பசியும் போக்குது. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம வயிற்று பசியை பற்றி படிக்க போய் நமக்கு இலக்கிய பசியும் தீர்ந்துருது. அவ்வளோ நிறைய விஷயங்கள்ல இந்த புத்தகத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த இன்னா 40 இனியவை 40லேயே வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதையும் வந்து இந்த புத்தகத்தில் அவங்க தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்னா இன்னொரு பயமும் ஒன்று வந்து இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து 20 பக்கம் படித்தாலே 1 மணி நேரத்துக்கு விடாமல் பேசலாம். ஆனால் வந்து எனக்கு 20 நிமிஷம், அதாவது 19 நிமிஷம் தான் நான் பேசவே போகிறேன். இது எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு வந்து சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை வச்சு சொல்கிறேன். ஒரு மிட்டாய் கடையில் வந்து ஒரு அப்பா ஒரு பொண்ணை கொண்டு போய் விட்டாங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான நல்ல நல்ல மிட்டாயாக இருக்குது. எப்படி ஒரு மிட்டாயை மட்டும் செலக்ட் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் ஒரு பக்கத்துலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே 19 நிமிஷத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கறது ஒரு அன்பு பரிசா அப்படின்னு கேட்டால் இல்லை, தண்டனை. அவ்வளோ இதில் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும்ல. அதே மாதிரி தான் பாப்பாக்குடி செல்வமணி ஐயா எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை நீ ஒரு 20 நிமிஷத்தில் மட்டும் பேசி முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து நேரத்தின் அருமை கருதி நான் அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் வந்து நச்சினை அப்படி அதை வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை படித்து இந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கு பின்னத்தூர் நாராயணசாமிகள் அப்படின்னு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் அவங்கள பற்றி படிக்கும்போது அவங்க நிறைய வந்து பொருள் விளக்கம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் பல முறை கீழே வச்சுட்டு எதையாவது தேட போயிடுவேன். ஏன்னா இதை வந்து அப்படியே ஒரே ஷாட்டில் படித்து முடிக்க முடியாது, என்னால் படித்து முடிக்க முடியல. ஏன்னா ஏகப்பட்ட தெரியாத விஷயங்கள் இதில் இருந்துச்சு. நான் நிறைய தேடி படித்தேன். இதிலேருந்து நான் நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டேன். அதனால இன்னும் நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, வினைமை உரு என்ற 4 வகை பெற வந்த உவமை தோற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்னன்னா இதுக்கடுத்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வினைனா என்ன, பயன்னா என்ன, நிறம்னா என்ன, வடிவுனா என்ன அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா
ஒரு கட்டத்தில் இந்த ஆசிரியர்கள் வந்து பிஹெச்டி மாணவர்களுக்கு எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா ப்ரீகேஜி மாணவர்களுக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு உருமாற்றம் இந்த கட்டுரையில் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அந்த புத்தகத்தில் படித்தாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயம் என்னென்னா, மாதவி அனுப்பிய தூது அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மாதவி வந்து தூது அனுப்பியிருக்காங்க கோவலனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் அந்த தூதை நான் படித்ததில்லை. இந்த புத்தகம் மூலமாக தான் அந்த தூதை நான் வந்து படித்தேன். இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் மாதவி கோவலனுக்கு 2 தூதுகள் அனுப்பியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் அந்த 2வது தூது தான் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப சிறப்பான தூது. அதை தான் வந்து கோவலன் தன்னோட பெற்றோர்கள் கிட்ட போய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து இந்த கட்டுரை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பஞ்சபூதங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. நிலம், தீ, நீர், வெளி, விசும்பு இதெல்லாம் வச்சு சங்க இலக்கியங்களில் பஞ்சபூதங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து இருக்குது. இதை வந்து தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குறாங்க. அப்புறம் அப்படியே குறுந்தொகைக்கு வராங்க. குறுந்தொகைக்கு வந்து இயற்கையை பற்றி சொல்கிறாங்க. இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வரியும் இதில் வந்து சொல்கிறாங்க. இயற்கை யாரையும் தனித்தனியாக இருக்க விடுவதில்லை. தவிர்க்க முடியாதபடி இயற்கை ஒன்று கூட்டு விடுகிறது. அக்கணம் இயற்கை நிகழ்ச்சியின்படி ஒன்று கூடுவது தான் உண்மை நிகழ்ச்சி. அத்தகைய அன்பு பிணைப்பு தான் வலுவானது, தளராதது, உருபயன் தருவது அப்படின்னு வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் தியரியாக இருந்து அது ப்ராக்டிக்கலாக ஆகும்போது தான் அது வந்து வெற்றி பெறுது. இதே மாதிரி தான் நான் இங்கே தியரியாக படித்ததை இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இயற்கை நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து நான் தியரியாக படித்தது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு இது இன்னும் நல்லா புரியுது. இது வந்து ஒரு இடத்துலையும் வந்து இந்த ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து பக்கம் 30 வந்து அவங்க ஒரு இது வந்து எழுதியிருக்காங்க. ஒரு சங்க இலக்கிய பாடல், மணி இல்லா குஞ்சரம் வேந்து ஊர்தல் இன்னா அப்படின்னு ஒரு வரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு அகநானூறு பாடல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதில் ஒரு தலைவன் வந்து வேகமாக தலைவியை பார்க்க வரும்போது காட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் மெதுவாக வராங்களாம். ஏன்னா வந்து அங்கே இருக்க வண்டுகள் எதுக்கும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்போவுமே ஒரு புத்தகம் வாசிக்கும் போது அது இன்னொரு நிகழ்ச்சியையோ இன்னொரு விஷயத்தையோ இன்னொரு புத்தகத்தையோ நமக்கு வந்து அதை ஞாபகப்படுத்தணும். அதுதான் அந்த புத்தகத்தோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த முறையில் இந்த இடத்துல வந்து இந்த ஆசிரியர்கள் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து கட்டுரை ராபி சேதுப்பிள்ளையின் தமிழ் மருந்து அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மருந்தை விட நான் விருந்து அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. 120 பக்கத்தை அவங்க வந்து சுருக்கி எளிமையான வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னென்னா, கொக்கரக்கோ அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது வந்து வெறும் கோழி கூவுற சத்தம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுருவோம். ஆனால் கொக்கு அப்படின்னா வந்து மாமரம். கொக்கரை, கொக்கை அறுத்த கொக்கை அறுத்த மன்னர் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் மாமரத்தை அறுத்தது தான் கொக்கரக்கோ அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அரிய தகவல்கள் இதில் இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு அரிய தகவல் என்னென்னா, முன்னாடியே விமானம் இருந்திருக்கு. அதான் அந்த விமானத்தை ஓட்டுனது ஒரு பெண். இதெல்லாம் இந்த புத்தகத்தை விருந்தோம்பல் அப்படின்னு நினச்சி நான் படிக்க ஆரம்பித்து நிறைய விஷயங்களை இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து விருந்து சாப்பிட்டாச்சு. விருந்து சாப்பிட்டோன்னா நம்ம என்ன தோணும்? டெசர்ட் சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்ல. அதனால் அதுக்கடுத்து ஒரு இனிப்பான கட்டுரை, காலமேக புலவரின் கவிநயம் அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த காலமேக புலவரோட பாடல்கள், அதுக்கு விளக்கம் அப்படின்லாம் கொண்டு வந்து அவர் எப்படி வந்து காலமேக புலவராக மாறினார், இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறும் சேர்த்து கொண்டு வராங்க. இதில் இருந்து நான் வந்து ஒரு ஆசை எனக்கு வந்து இருக்குது. அது என்னென்னா, காலமேக புலவர் இறந்தப்போ அந்த துயர் தாங்க முடியாமல் அதிமதுர கவி வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாங்களாம். ஆனால் அந்த பாடலை வந்து எனக்கு எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதை எங்கே தேடுறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை. அடுத்த இது வந்து இப்போ நம்ம மார்கழி மாதத்தில் இருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரியே மார்கழி சிறப்புகள் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து இருக்குது. மார்கழி மாதத்தில் திருமணம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம கடவுளை கும்பிடுறது, நம்ம காலையில் கோலம் போடுறது, இந்த மாதிரி அது ஒரு பீடுடைய மாதம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் நம்ம அதை எப்படி மாற்றிட்டோம்னா பீடை மாதம் அப்படின்னு மாற்றிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த புத்தகம் மூலமாக ஆசிரியர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆண்டாளை பற்றி, கடவுளை பற்றி, கோலத்தில் இருக்க வகைகளை பற்றி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த கட்டுரையிலேருந்து நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட கீர்த்தனை பாடல்கள் தான், நம்மளோட தமிழ் பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கீர்த்தனை பாடல்கள் அப்படின்னு ஒரு
கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் கீர்த்தனை அப்படிங்கிற ஒரு வரியே இல்லையாம், அதுக்கு பதிலாக வாராய் பாடல்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் மூலமாக தான் கீதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இலக்கிய சான்று மட்டும் வைக்காமல் கல்வெட்டு சான்றுகளையும் இதில் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தமிழ் இசை பாடல்கள், கல்கியோட சிந்தனைகள் அப்படின்னு 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள கீர்த்தனை பாடல்கள்லாம் சொல்லி கடைசியில் திரிகூட ராசப்ப கவிராயரில் வந்து இந்த கட்டுரையை அவங்க முடிக்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு பொருத்தமும் இருக்குது. அது என்னென்னா இலக்கிய தேனி அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அதில் ரா மோகன் ஐயாவை பற்றி அவங்க சொல்லும்போது அதில் நான் வெறும் அவங்கள பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கல, மூவறிஞர் மூவா அப்படிங்கிறவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ஒரு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னல. அது என்னென்னா மோகனும் முனைவராம், அவங்களோட மனைவி நிர்மலா மோகன் அவர்களும் ஒரு முனைவராக தான் இருந்தாங்களாம். அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தை எழுதின ஹரிஹரன் அவர்களும் முனைவர் தான், அவங்களோட மனைவி உமைய பார்வதி அவர்களும் ஒரு முனைவராக தான் இருந்திருக்காங்க. இன்னொன்றும் இருக்குது, இந்த புத்தகத்தை வெளியிட்ட அதே மணிவாசகர் பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கட்டுரை மூலமாக தா பாண்டியன், நா பார்த்தசாரதி, இந்த மாதிரி பல பேரை பற்றி அவங்களோட தமிழ் என்னெல்லாம் தொண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிக்கிற வாய்ப்பை இந்த ஆசிரியர்கள் எனக்கு வந்து தந்திருக்காங்க. அதுக்கு திருப்பியும் உங்களுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஒரு 123 பக்கம் உள்ள ஒரு கட்டுரை, திறனாய்வு கட்டுரையை அதோட சாராம்சத்தை எளிமையாக வந்து இந்த கட்டுரையில் அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டுரைனா என்ன, அதோட கூறுகள் என்ன, இதை வந்து இந்த கட்டுரையை படித்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தொல்காப்பியம் காட்டும் வாழ்க்கை முறை அப்படின்னு ஒரு கட்டுரை வச்சு அதில் சுப்பரெட்டியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. 1963 எழுதின அந்த கட்டுரையில் இருக்க சில கூறுகளை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் மொத்தமாக 20 கட்டுரைகள் இருக்குது. அதோட சாராம்சத்தை வந்து இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, பக்கம் 122 அவங்க வந்து ஒரு ஆசார கோவிலில் இருக்க ஒரு 100 பாடல்கள் அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒழுக்க நெறிகளை பற்றி 7 பாடல்கள், உண்ணும் முறை பற்றி 12 பாடல்கள், எச்சிலை பற்றி 3 பாடல்கள், கடமை செய்கிறத பற்றி 13 பாடல்கள், செய்யக்கூடாதவை பற்றி 33 பாடல்கள், நல்ல நாட்களை பற்றி 5 பாடல்கள், நீராடும் முறை பற்றி 3 பாடல்கள், பெரியோர் பண்புகளை பற்றி 9 பாடல்கள், போற்ற வேண்டியவை பற்றி 14 பாடல்கள், காணக்கூடாதவை பற்றி 1 பாடல், மொத்தமாக 100 பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்கு நம்ம வைக்கணும், நம்ம எந்த திசையை பார்த்து சாப்பிடணும், இந்த மாதிரி பல விஷயங்களை கடைசியாக முன்னாடி இருந்ததையே கொண்டு வந்து இந்த கட்டுரையை வந்து இவங்க முடிக்கிறாங்க. இப்போ நம்ம பணம்னு ஓடிக்கிட்டு இருக்க காலத்தில் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துட்டோம். அதை வந்து நமக்கு திருப்பி காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடிலாம் விருந்தாளிகள் வந்து உரிமையாக வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதில்லை. விருந்தோம்பலையே நம்ம வந்து சுத்தமாக மறந்துட்டோம். அதை தான் 2 வரிகளுக்குள்ள நிறைய வரிகளுக்குள்ள இந்த ஆசிரியர்களை வந்து நமக்கு தராங்க. இந்த புத்தகத்தில் கருத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை நம்ம படிக்கும்போது நம்ம மனசில் அதை விட நிறைய கருத்துக்கள் வரும். எந்த மொழியிலையுமே விருந்தோம்பலுக்காக ஒரு நூல் இல்லை, ஆனால் நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் விருந்தோம்பலுக்காக ஒரு நூல் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் தான் அறம் இருக்குது. அறம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். அன்பு இருந்தாலே மிச்சவன் பசியை, மிச்சவன் வலியை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் தன்னால் அங்கே விருந்தோம்பல் வந்துடும். இதுதான் காரணமாக இருக்கும். இதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை அவங்கக்கிட்ட சொன்னேன். இவ்வளோ நல்ல வாய்ப்பு எனக்கு வழங்கிய கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர், என்னோட இலக்கிய உலகின் வழிகாட்டி பாப்பாக்குடிரா செல்லமணி ஐயாவுக்கும், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும், இவ்வளோ ஒரு அருமையான புத்தகத்தை எனக்கு வந்து தந்த 2 ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துப்பிரபா, பாத்தியா, இப்படி தானே பேச சொல்கிறவங்கள. 2 என் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, செல்வியும் முத்துப்பிரபாவும். அவர்களை வரவேற்று கொண்டு, உண்மையிலே நம்முடைய சூடாமணி அவர்கள் ஒரு என்ன சொல்லுவோம், எல்லா விதத்துலேயும் பார்த்தா இந்த வயசில் மிகுந்த ஆர்வம், நல்ல தெளிவான உச்சரிப்பு. அது ரொம்ப அந்த சூடாமணிகிட்ட நான் பார்த்து வியக்கிறதுல ஒரு விஷயம். நல்ல உச்சரிப்பு இருக்குது, நல்ல சொல்லக்கூடியதை எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக சொல்லக்கூடிய பாங்கு இருக்குது. அதை நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கேன்.
ஆனால் தனியாக வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பேசவே மாட்டான். வாங்க சார், ஜிப்பு தான் போட்டு மூடிருக்கேன். என்ன படிக்கணும் சார், அவ்வளோதான். மைக்கு முன்னாடி மட்டும் அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்திருக்கு. நல்ல உண்மையிலே அவள் நீண்ட நல்ல எதிர்காலம் இருக்குது. சொன்ன மாதிரி குருவி தலையில் பனங்காய் மாதிரி ஒரு பெரிய மிக நல்ல இலக்கிய புத்தகத்தை அவளுக்கு திறனாய்வுக்காக கொடுத்த போதும் கூட அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எந்தெந்த பக்கத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு மனுஷனை. மிக நல்ல திறனாய்வு. நன்றி, வாழ்க, வாழ்த்துக்கள். ஏன்னா சரி, மதிப்புக்குரிய நாருமநாதன் அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப புலங்காகி நடஞ்சிருப்பார். ஏன்னா அவர் பார்த்து வளர்த்த பொண்ணு நல்ல வாமா, நல்ல பேசுங்கிறது. இன்றைக்கு உண்மையிலே நாருமநாதன் காலையிலே நாங்கள் நினச்சி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப மனப்பூர்வமாக ஈடுபட்டு மகிழ்ச்சியாக ஆளாக சிரிச்ச முகமாக உட்காந்துருப்பார். சில இழப்புகள் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி மறக்க முடியாத இழப்பில் நாருமநாதன் அவர்களும் ஒருவர். தொடர்ந்து நம்முடைய நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் ஹரிகரன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஹரிகரன் உள்ள பெரிய சிறப்பு என்னென்னா, கவிதை எழுதுவார் 4 வரி. ஆனால் அந்த கவிதையை விட அவர் போடுற அந்த பெண்ணுடைய படம் தான் சூப்பராக இருக்கும். ஆமாம், வாட்ஸ்அப்பில் இதுக்குன்னே கவிதையை படிக்காமல் இருக்கான். ஏன்னா அவ்வளோ அழகாக பொண்ணு படமாக போடுதார். அது எங்கே இருந்து தான் எடுக்காருன்னு எனக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டேக்கார். ஆனால் நல்ல நல்ல படங்கள் போடுவார், நல்ல கவிதைகளும் போடுவார். அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, 2 பேரும் முனைவர், 2 பேரும் தமிழ். ஆனால் என்ன, அந்த அம்மா ஸ்கூலு, இவர் காலேஜ், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மனைவிக்கு மரியாதை கொடுக்குற வகையில் உமா ஹரிஹரன் தான் எங்கேயும் கவிதை எழுதுவார். அதனால் இவர் கவிதை எல்லா இடத்துலையும் வந்துடும். ஏன்னா ஒரு பொம்பளை எழுதியிருக்கான்னு சொல்லி கவிதையை போட்டுருவான். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தொடங்குகின்றேன். எவ்வளோ நேரமுக்கா? 5 நிமிஷமாக்கா? எங்கே போனாலும் பெல் அடிச்சுட்டு. இந்த இலக்கிய நான் முகநூலெல்லாம் பதிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுதான் நான் இப்போ திரும்பவும் சொல்லணும். ஒரு நூலாசிரியர்ங்கிற முறையில் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த கலைப்பதிப்பகம் இரா செல்வமணி ஐயா அவர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் திறனாய்வு பண்ணுறேன்னு தான் பேர் கொடுத்தேன். நானும் பாமணி சாரும் திறனாய்வு பண்ணுறோன்னு தான் பேர் கொடுத்தோம். நமக்கு ஒரு புத்தகத்தை திறனாய்வு பண்ணணும்ப்பா, அதான் அப்படின்ட்டு பண்ணோம். கோக்கா தான் சத்தம் போட்டார், சும்மா இருமியா நீர்த்த உண்மை திறனாய்வு தான் வகுப்பில் பூரா கட்டிகிட்டே இருக்கானே, உண்மை புக்கை திறனாய்வு பண்ண வச்சு அழகு பாருமையான்னார். அந்த இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா கோக்காவுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். நானும் பாமணி சாரும் அதுலேருந்து தூரம் வந்துட்டோம். நான் நூலாசிரியராக இருந்து கொடுத்தோம்யா, எங்கள் புக்கை 4 பேர் திறனாய்வு பண்ணட்டும். பாருங்கள், அவர் குருவித்தலில் பணம் வளர்த்து வச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சரிவான புத்தகத்தை கொடுத்தாலும் அதில் எப்படின்னா அந்த இவங்களுக்குன்னு என் புக்கை கொடுக்கல. பாப்பாக்குடி சார் எல்லாம் நியாயமாக பண்ணுவார். என்ன பண்ணார்னா, நூல் திறனாய்வாளர் பேரெல்லாம் போட்டார், புக்கு பேரெல்லாம் போட்டார். லாட்டு போட்டு எடுத்ததில் எனக்கு சூடாமணி பேர் வந்தது. நீங்கள் சூடாமணிகிட்ட கூட இந்த புத்தகத்தை கொடுத்துடணும்னு சொன்னார். இப்படி தான் செய்தார். வேறு யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. காலேஜில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க, ஸ்கூலில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பாகுபாடு இருக்கும். ஆனால் பாப்பாக்குடி சார்ட்டு இந்த பாகுபாடே கிடையாது. எல்லாரும் சமம், எல்லோரும் ஒன்று போல் இருக்கும்னு சொல்லி கொடுத்ததுனால நான் சொன்னேன், நல்ல பொண்ணு கையில் தான் கொடுத்துருக்கீங்க, அவள் இப்படி உட்காந்து படித்து எனக்கு நல்ல திறமாக பண்ணுவார். அவரை விட அவள் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அவர் காய்ச்சலோடு வந்து உட்காந்துருக்காரு. அவங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ தூரம் பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வச்சு அழகு பார்க்குறீங்க, ரொம்ப சந்தி. இந்த நூல் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு பொண்ணு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க புக்கை. இரா மோகனை பற்றி சொல்லும்போது மதுரை இந்த புக்கை நான் போட்டதும் மணிவாசகர் பதிப்பகத்தில் வெளியிட்டு கொடுத்தாங்க எனக்கு. இந்த புத்தகம் வெளியிடும்போது நான் எழுதின கட்டுரை ஒரு 10 கட்டுரை, எங்கள் வீட்டம்மா உமைய பார்வதி, அவங்களும் முனைவர் உமைய பார்வதி எழுதிய கட்டுரை 8 கட்டுரை, 18 கட்டுரைகள் நினைக்கிறேன், 18 எனக்கு ஆகும் இல்லை. அந்த கட்டுரைகள் தொகுப்பு தான் இது. என்ன கட்டுரைகள்னு சொன்னால், தூத்துக்குடி வானொலி நிலையத்தில் இலக்கிய கட்டுரைகள் எழுதணும். 10 பக்கத்துக்கு எழுதணும். ஒரு இலக்கிய கட்டுரை இலக்கிய சிந்தனையில் 10 பக்கம் எழுதணும். அதை வாசிப்போம். நம்ம அங்கே 12 நிமிஷம் வாசிப்போம். அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பு தான் இந்த நூல். இதை வெளியிட்டது மணிவாசகர் பதிப்பகம். இது நான் போடும்போது என்னுடைய படமும் என் துணைவியார் படமும் போடும்போது அப்பவுமே சொன்னாங்க, மோகன் நிர்மலா மேடம் அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர் அம்மா. அவங்க 2 பேருமே ப்ரொஃபஸர் எம்கனிஸ்டில், மோகன் ஐயாவும் நிர்மலா அம்மாவும். அது மாதிரி நீங்களும் உங்கள் துணைவியாருடைய படமும் போட்டு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதை அந்த பொண்ணு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி சூடாமணி எனக்கு அழகாக சொன்னாங்க. அதுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே தலைப்புகள் பார்த்திங்கன்னா, யார் கொடுத்த தலைப்புன்னா, அந்த ஸ்டேஷன் டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ராதாகிருஷ்ணன் சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கும். ராதாகிருஷ்ணன் சார் தமிழில் ரொம்ப தோய்வு பெற்றவர். நம்மளாம் எம்ஏஎம்ஃபில் படித்து தமிழ் படித்து வந்திருக்கிறோம். அவர் அப்படி இல்லை, ஸ்டேஷன் டைரக்டராக இருந்தாலும் அவர் தமிழில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவர் தலைப்பு கொடுப்பார் எனக்கு. நீங்கள் காலாமேக புலவரின் கவிநயம்னு கொடுக்கலாம், அது எல்லோரும் கொடுக்கலாம், எல்லோரும் கொடுத்துருவாங்க இல்லையா. திரிகுட ராசப்ப கவிராயரின் நயம்னு கொடுத்துடலாம்.
அவர் என்ன கொடுக்காரு தலைப்பு, அகநானூற்றில் கடலோர பதிவுகள் எழுதிட்டு வாங்க அப்படிம்பார். இப்படி தலைப்பு கொடுக்காரு. ஒரு எம்ஃபிலுக்கு சார் ராமச்சந்திரன் தலைப்பு கொடுக்க மாதிரி தான். அதை விட ரொம்ப எனக்கு பிடித்தமான தலைப்பு என்னன்னா, முல்லைப்பாட்டில் காத்திருத்தல் அப்படின்னு கொடுப்பார். தலைவன் வருவதற்காக தலைவி காத்திருத்தல். காத்திருக்கும் போது என்னென்ன துன்பங்கள்லாம் இடர்பாடுகள் ஏற்படும், இந்த வாடைக்காற்று குளிர்காற்று அடிக்கும்போது அது நெருப்பாக இருக்கிறது என்று சொல்வாளே தலைவி, அதையெல்லாம் அதில் எழுதியிருப்பார்கள். அந்த அகநானூற்றில் இருக்கும், முல்லைப்பாட்டில் அதிகமாக இருக்கும். அது அப்படி தலைப்பு கொடுப்பார். அப்படி கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு நாங்கள் எழுதிய கட்டுரைகள் தான் அந்த கட்டுரையினுடைய தொகுப்பு தான் இந்த நூல். அதை இந்த 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 நேரத்தில் இதை என்ன சொல்லணும், இந்த காலேஜிலே மயத்து மேலே ஃப்ரீ ஹவர் ஆயிரும். அவனாக போயிடுவான். பயிரோடலாம் போச்சல வேண்டாம், அட்டண்டன்ஸை பிடிக்கணும் ஸ்ட்ரிக்டாக, அவனாக போயிடுவான். சில பேர் முன்னாலெல்லாம் லாஸ்ட் ஹவர் போட சண்டைக்கு வருவாங்க. இப்போ லாஸ்ட் ஹவர் போடுங்க அங்கே வாத்தியா மாதிரியா, அவனாக போயிடுவான்ல, நம்ம வாட்டில் ஃப்ரீயாக இருந்துக்கலாம்னு அளவு நிலைமையாக இருக்குது. ஆனால் இந்த பாப்பாக்குடி சார் ஸ்கூலில் லீவே கிடையாது. பெல்லு அடிக்க மாட்டாங்க. காலையிலேருந்து பார்க்க ஒரு பெல்லு அடிப்பாங்கன்னு பார்த்தா பெல்லு அடிக்க மாட்டாங்க. டீயை கொண்டு வந்து இடத்துல கொடுத்துருந்தாங்க. இது செமினாரோட மோசமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வாத்தியாராக இருக்கார். இந்த ஸ்கூலுக்கு நான் எங்கள் சுத்தமொழியில் தான் இவர் சார் வேலை பார்த்தாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கூலுக்கு என்னையை பேச கூப்பிட்டு போயிருக்காரு, நான் பேச போயிருக்கிறேன். அங்கே வந்துட்டு பார்த்தா பேசி முடிச்சு நினச்சினும் கார் எடுத்துட்டு கிளம்பி வரணும்ல, அப்படியே மேலே பார்க்காரு கீழே பார்க்காரு. என்னது பார்க்காருன்னு புண்ணியச்சிலைன்னு சொல்லார். அவன் என்ன பார்க்கான்னு தெரியுதா, 2 டியூப்லைட் போயிருக்கான், அதை வாங்கி போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே 2 டியூப்லைட் போயிருந்தது. அது கவர்மெண்ட் ஸ்கூல். அவர் 4 பீரோவில் சார் 4 பீரோல் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க, பரிச்சட்டை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் 4 பீரோல் வாங்கி வச்சார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு செமினாருக்கு போய்ட்டு வரும்போது அந்த ஸ்கூலில் போய் தமிழ் வளர்ச்சி பயிலரங்க கூட்டம் நடத்தி வந்தோம். அங்கே டியூப்லைட் போயிருந்தது. இந்த 2 டியூப் நான் வாங்கி போடுறேன் டியூப் வாங்கிட்டு கூட துட்டு வந்துருந்தேன், வாங்கி போடுங்கார். யார் சொல்லுவா அப்படி, அந்த மனசு அவருக்கு. அதனால தான் அவர் மனசு போல் இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கு. இவ்வளோ பேர் நீ காசு கொடுத்தாலும் இது தானாக சேர்ந்த கூட்டம், தமிழால் சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்தாலும் உட்கார மாட்டாங்க. அதனால் அவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நானே 4 to 5 தூங்கக்கூடியவன், தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கேன்னா அது அவருக்காகவும் நமக்கு சோறு போடுற தமிழுக்காகவும் தான் உட்காந்துருக்குறோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, என் துணைவியாரும் சேர்ந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. அதனால் நூலாசிரியர் அவரையும் மேலே கூப்பிட்டுருங்க. நீங்கள் பொண்ணாட 1 போத்துல போதும், வேலை வாங்க. போதும் 1 2 ஊற்றணும். ரொம்ப அருமையான நிகழ்வு. இப்போது இவர்களை சிறப்பு செய்வதற்காக நம்முடைய பெர்ஃபெக்ட் சேலஞ்சர்ஸ் திருநெல்வேலி லயன் சங்கத்தினுடைய பட்டய தலைவர், நிரந்தர தலைவர் லயன் டாக்டர் ஜவஹர் துரை அவர்கள் வருகை தருகின்றார்கள். அதெல்லாம் கூப்பிடுவோம், வாங்கம்மா. அதெல்லாம் அந்த அம்மா வரியா, யாரும் வரமாட்டாங்க, பயப்படாங்க. ஏன் பயப்படுது? வர விடவும் மாட்டோம், யாரும் வரவும் மாட்டாங்க. 61 வயசு ஆகுது, 61 ஆயிட்டு. தேசிய வாசிப்பேக்க தலைவர் தம்பானுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து குளிருக்காக நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. நூலாசிரியர் ஹரிகரன் அவர்களுக்கும் உமா ஹரிகரன் அவர்களுக்கும் இணைந்து அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து திறனாய்வாளர் இளம் எழுத்தாளர் சூடாமணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்த அரிமா சங்க விழாவுக்கு சூடாமணியை கூப்பிட்டு பேச வைக்கணும். சொல்வதை செய்கிற செயல் வீரர் நம்முடைய ஜவஹர் துரை. அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சிறப்பு விருந்தினர் நீதாம்மா, சூடாமணி தான். ஆமாம் ஆமாம், நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.